மாவுஜகிக்கு பாதாள அறையிலே 7-8 தோழிகளும் பாதுகாப்பா இருக்கா இருக்காளுவா அந்த ஆண்டி பண்டாரம் வந்தாலும் வருவானோ என்று காளி பெரும்புலையின் கிணபூதங்களை பிறவி செய்து 6 வாசலிலே பூதங்களை இருக்கும் அந்த தலவாசம் முன்னால இந்த காளி பெரும்புலையனானவன் அந்த மகளுக்கு காவலாக பரவால நீட்டிக்கிட்டு அந்த பெரும்புலைய நிக்கான காவலுக்கு நிக்கார நாளத்தான் எண்ணுதானே காளி பெரும்புலைய நாளை எண்ணும் வேளையில வண்ணாறு மாயா 8ஆவது நாளையில வெள்ளி நல்ல கிழமையில சாமாதி சாமம் போல சதி சாம நேரம் போல புலையனுக்கு முன்னா ஈ போல வடிவம் கொண்டு சுடலை இறஞ்சுக்கிட்டு வாரா வடிவம் கொண்டு இறஞ்சுக்கிட்டு வாராரு இறந்து வந்த சுடலதா கதவு நல்ல விம்பல் வேலி புலையனுக்கு முன்னா பறவையா பறக்கா பறந்து வந்த சுடலதான பாதாள அறக்குள்ளதா மாயாண்டி நுழையுதா மாயாண்டி சுடலதா புலையமவா முன்னா சுடலதா வாரப்போ கனகமணி கட்டிலில கட்டி மாவா தூங்குதா அஞ்சன மெத்தையில புலையமவா மாவு செக்கி மல்லாக்க படுத்திருக்கா படுத்திருக்கும் மாவு செக்கி அன்னை இங்க வருவா கண் முழிச்ச மாவு செக்கி அண்ணா சந்து தூங்குதா கணக்கு போட்டு பாக்கா மணி விளக்கு எரிகிறதும் மாவு செக்கி தூங்குறதும் கை விளக்கு எரிகிற கட்டி மாவா உறங்குற திருவிளக்கு எரிகிற செல்லம்மாவா உறங்குற மாயா பேர்பட்ட எதக்கியத்தான் சிறையழிச்சு பார்க்கணும் புலையம்மாவா எதக்கியத்தான் கருப்பழிச்சு பார்க்கணுமே 1000 தொட்டி சொருவத்தில ஒரு சொருவை எடுக்கா இலுமிச்சம் பழம் போ எடுக்கார சொருவமே மாவு சக்கி மேல போய் கனியாக பாயுதா கனியாக பாயுதாரே கனிய கண்ட மாவு சக்கி இலுமிச்சம் பழம்னுதான் கையால தூக்குதா கண்ண முத்தம் கொடுக்கா கையால தூக்கும் போ ஐயாவான மாயா மாவு சக்கி உடலில உருளுதார பிறழுதார பிறண்டெடுத்த மாயா கருப்பா அழிக்கா
சிறையளித்த மாயாண்டி அண்ணா மலவேளைக்கு பாயுதார மலவேளைக்கு வரபாது மாவுதைக்கு கால விடியுதையா காவல் முடியுதையா காவல் செய்த தோழிமார்கள் எனக்கு முன்னாலே சொல்லாம போறார்களே அதுல ஒரு செங்காமலம் மாவிதைக்கு பக்கத்தில இருந்தவ முகம் பார்க்கா அக்கா மாவியே பட்டு அழிஞ்சது பொறுமையி வடிஞ்சது அக்கா மாவியே தலையோ ஒலஞ்சது என்ன தலையோ ஒலஞ்சது தாளாம்பு வாட்டம் என்ன தோழியானவா ஆமையா கொலைய மகள் மாவு செக்கியை பார்க்கும்போது அலங்கோலமாயிருக்கா இருக்காள அலங்கோலத்தை கண்ட செங்காமல தோழி கேக்காள் அக்கா மாவு செக்கி ஆடை போல இந்ததென்ன கண்ணி இளமானே அங்கங்கள் பதர்வதென்ன கண்ணீளமானே அங்கங்கள் பதர்வதென்ன கண்ணீளமானே வாங்கம் பதர்வதென்ன உங்க அங்கொந்த கண்ணி இளமானே மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளமானே மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளமானே மாறுபட்டோ இருப்பதென்ன மாறுபாட்டோ இருப்பதென்ன கண்ணீளமானே வேறுபடா சதிரமெல்லாம் கண்ணீளமானே வேறுபட்டு இருப்பதென்ன கண்ணீளமானே வேறுபட்டு இருப்பதென்ன கண்ணீளமானே மாறுபட்டோ இருப்பதென்ன மாறுபட்டோ இருப்பதென்ன கண்ணீளமானே பொட்டுமே அழிந்திருக்க கண்ணீளமானே பருவமையை வடிந்திருக்க கண்ணீளமானே பருவமையை வடிந்திருக்க கண்ணீளமானே
மாவுஜைக்கு ஏ இசக்கிய கூந்தல் உழைஞ்சது என்ன என்ன என்னக்கா கொழுந்து பூவாட்டம் என்ன என்னக்கா என்று செங்காமலம் மாவுஜைக்கியிடம் கேட்கும் போது கேட்ட போது அப்பம் போலைய மகளான மாவுஜைக்கு சொல்லுகிறா என்ன சொல்லுதா அடியே செங்காமலம் ஏம்மா சாமாதி சாமம் போல் போல நான் ஒரு கனவு கண்டேன் கண்டேன் அம்மா என்னுடைய மார்பிலை எலுமிச்சம்பழம் போல பழம் போல மார்பிலை விளக்கண்ட கண்டேன் அம்மா கனிய கண்ட மாவுஜைக்கு ஆவலோடு கன்னத்திலே வச்சேன் அம்மா ஏ அக்கா மாவுஜைக்கு ஏ சக்கிய அது எலுமிச்சம் பழம்னு நினையாத அக்கா அந்த ஈசமவனே வந்திருக்கான அக்கா சிறையளித்தது அந்த பண்டாரம் தான் பண்டாரம் அக்கா மாயா வடிவத்தில் வந்திருக்கான் ஆண்டி ஆமோ உன்னை கருப்பளிச்சிருக்கான் அந்த கள்ள வந்து கருப்பளிச்சிருக்கான் அப்பந்தான் புலையமாவா சொல்லுதா ஆமோ இங்க நடந்த செய்தி எங்க அப்பங்கிட்ட சொன்னேன்னா சொன்னேன் ஆனா உன்னையும் வெட்டுவான் என்னையும் வெட்டிடுவான் காத்த கண்டதில்ல கருப்ப கண்டதில்ல இல்லையே தங்கச்சி அதனால உத்த செய்தி எங்க அப்பங்கிட்ட சொன்னீன்னா சொன்னேன்னு வச்சுக்கோ உன்னை கொல்லாம விட மாட்டான் போலைய ரகசியத்தை சொல்லாம உன் வீட்டுக்கு போமா தங்கச்சி என்று புலையமா மாவுச்சைக்கு சொல்லவும் சொன்ன போது காவல் செய்த செங்காமல தோழியானவாள் கதவை திறக்கா தாலி புலையம் உறவாள நீட்டிக்கிட்டு நிக்கான் தலைவாசல்ல ஏடியே செங்காமல தோழிய எம்மவா மாவுச்சைக்கு எப்படி இருக்கா என்று தாலி புலையம் கேட்கவும் கேட்ட போது அப்பந்தான் சொல்லுகிறா செங்காமலம் என்ன சொல்லுதா எங்க அக்காளான மாவுசைக்கு காத்து இல்ல கருப்பு இல்ல கிடையாது ஐயா அங்கத்துக்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாது ஐயா நாங்க 8 நாள் காவல் காத்தோம் ஈ வந்து ஒட்டல எறும்பு வந்து கடிக்கலிய அதனால் பாதுகாத்து வச்சிருக்கோம் என்று செங்காமல தோழி சொல்லிவிட்டு அவா வீட்டுக்கு போனாள் அன்னை கையளித்த நாள் முதலாக பழையம்மாவா மாமா நங்கை கொலை மறந்து நலிகிய மயக்கமாக இருக்கா ஐயா இது தகப்பனுக்கு தெரியாத ரகசியம் அப்படி கர்ப்பமான காலத்தில் இந்த காளி பொலையனை கருவறுக்க வேண்டும் என்று சிறையளித்த மாயாண்டி மலை விலையிலே போய் நிக்காரு அப்படி மலை விலையில் நின்ன காலத்தில் காளி பொலையனுடைய வளவில அண்ணா பொலையமாறு கோட்டமெல்லாம் கூடுதார மலவளைய தெளிக்கணுமே மாசிலது விடவு வேணும் மாசிலது செய்ய வேணும் அம்மா தெளிக்கணுமே விடவு வேணும் மாசில்லாத விடவு வேணும் பழையமாறு கொட்ட காக்காச்சி மலை வேலைக்கு கண்ணாடி சோலைக்கு குத்தி விளக்கித்தானே பழையர்கள் வருவார்கள் வந்ததொரு பழையம்மார்கள் காடு வேட்டி ஒதுக்கி கருவங்காட்ட திவா போட்டு
பாத கட்டைகளை சுத்துக்கு வேலி போட்டா வேலி போட்ட வேளையிலதான் பச்சை நல்ல மூங்கல் வெட்டி காக்காச்சி மலை வேளையில் பரணு ஒண்ணு போடுதார பரணும் போட்ட வேளையதில மாசு செய்ய வேணும் என்று பழைய மறு கூட்டமெல்லாம் ஆறு நல்ல உழவுழுது ஆடு கொண்டு கிடமறித்து யாழு நல்ல உழவுழுது இரமமாடு கடமறித்து பத்து நல்ல உழவுழுது பசுவமாடு கடமறித்து கடமறித்த வேளையிலதான் காடக்கண்ணி கேழ்வரவு கருந்தனையும் செந்தனையும் செந்தனையோ அந்த மலை விளையில் விதைக்கார ஏக்கங்குத்தி விளையிலதான் இளவை தரிஞ்சி வைத்தா இஞ்சி வைத்தா அங்கே இலுமிச்சங்கண்கள் போட்டா வாங்கி ஆளக்கண்ணு போடுவாரா பழைய மறு கூட்டம் தானே கடத்துக்கு பணமும் வாங்கி கரும்பு தோட்டமாக்குவாரா எதிர்த்த வீட்டில் பணமும் வாங்கி கடலை தோட்டம் போடுதாரே கண்ட மாசிலத்தான் அந்த பொலைய மாதிரி செய்து வாரா பருவத்துக்கு பருவமாக பருவமழை பெய்யுதையா பருவமழை பெஞ்ச போது விதைச்ச முளைகள் எல்லாம் அது பயிராக வருகுதையா அது பயிராக வந்ததெல்லாம் அது பலனாக வருகுதையா பலம் கொடுக்கும் வேலை மாயா அழிக்கணுமே அழித்த மின்னா மந்திரவாதி பெரும் போல வேலைக்கு வருவான் மாயாண்டிய பிடிப்பான் மலவேளையில் நிறுத்துவான் மானாக வேட
கரும்புகளை சக்கையா தள்ளுத ஆண்டவன் மாயா பன்றி போல் வேடம் கொண்டு பன்றி போல வேடம் கொண்டு அந்த கடலை விளையாளிக்க முத்து மரண விட்டு இறங்குதா மலவிளைய பாக்கா மலவிள மாதிலெல்லாம் மாயத்தில் அழிஞ்சிருக்கு இட்டதொரு மாதிலெல்லாம் காடெல்லாம் அழிஞ்சிருக்கு எதைக்கு முத்து முன்னாலே கூட்டந்தான் மலவிளையில் பறக்குதே பறக்குகிற ஈகளை அந்த எதைக்கு முத்து பாக்கா வாங்கி வாங்கி வாழைத்தோட்டம் போட்டா வாழைத்தோட்டம் கொலை தள்ளுனது கொலை தள்ளுன ஓதி கொலை தள்ளுன வாழை குறுத்து வெட்டா வெட்டி இருக்க ஆமா கடலை கொலை இருக்கு கடலைய காங்கலிய கரும்பு தோட்டம் ஆமா கரும்ப சக்கையா குமிஞ்சு கிடக்க என்று எதைக்கு முத்து போலையும் காட்ட பார்த்தான் சுத்தி பார்த்தான் காடு வெட்ட முதல் பாலா போயாச்சு இட்ட மாத்தில் அழிஞ்சு போச்சு என்று எதைக்கு முத்து பெரும் புலையனானவன் ஆமையா காவில்லை இருந்தவன் வீட்டுக்கு ஓடியாரா ஓடி வாரான் ஓடி வந்த எதைக்கு முத்து புலையமார்களை கூப்பிட்டு அண்ணா புலையமார்களா காக்காச்சி மலை வேலை தேக்கம் குத்தி காடு இட்ட மாதலெல்லாம் ஈ வந்து அழிக்க அண்ணா ஐயோ காடு வெட்ட மாதலெல்லாம் பலன் இல்லாம அழிஞ்சு போச்சு அதனால மலை வேளையில ஈ வந்து மேயுது அண்ணா அந்த ஈய விளக்குனால் இட்ட மாதத்தில் கை கூடும் என்று எதைக்கு முத்த புலையமார்கள் இடத்திலே சொன்ன போது புலையமார் கூட்டங்களால் என்ன நினைக்கிறார்கள் விளக்க வேணுமா
வேளையில வந்து அழிக்குதா அண்ணா விளக்க வேணும் அண்ணா கொலையர்களும் சொன்ன போதே பெரும்பொலையன் சொல்லு புலையமார்களா புலையமார்களா அண்ணமார்களா தமையமார்களா தமையமார்களா மாமமார்களா மச்சாமார்களா மச்சாமார்களா அன்னைக்கு மாந்திரம் வச்சிருக்கும் என்று என்ன மதிக்காம இருந்தியளப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஆபத்து வந்த பிறகு என்ன மதிக்கியலா என்ன அன்னைக்கு நாங்க உங்களை மதியாட்டலும் இன்னைக்கு ஆபத்து வந்துடுது அண்ணா ஆமண்ணா நீங்க இவலைக்கு தரவு வேணும் பழையமா சொன்ன போது பழையன் சொல்லுகிறான் இவலைக்கு தரணுமானா கேட்குகிற பொருளை எல்லாம் அள்ளி பணம் செலவு செய்து இங்க அத்தனையும் வாங்கணுமே மாவு சக்கிக்கு பாதாள அறையில 7-8 தோழிகளும் பாதுகாப்பா இருக்காளுவா அந்த ஆண்டி பண்டாரம் வந்தாலும் வருவானோ என்று காளி பெரும்பொலையின் கிணப்புதங்களை பிறவி செய்தோ 6 வாசலிலே புதங்களை இருக்கும் தலவாசம் முன்னால இந்த காளி பெரும்பொலையனானவன் அந்த மகளுக்கு காவலாக பரவால நீட்டிக்கிட்டு அந்த பெரும்பொலைய நிக்காரே காவலுக்கு நாளத்தான் எண்ணுதானே காளி பெரும்பொலைய நாளை எண்ணும் வேளையில வண்ணாறு மாயா 8ஆவது நாளையில வெள்ளி நல்ல கிழமையில சாமாதி சாமம் போல சதி சாம நேரம் போல பொலையனுக்கு முன்னா ஈ போல வடிவம் கொண்டு சுடலை இறஞ்சுக்கிட்டு வாரா இறந்து வந்த சுடலதா கதவு நல்ல விம்பல் வேலி பொலையனுக்கு முன்னா பறவையா பறக்கா பறந்து வந்த சுடலதான பாதாள அறக்குள்ளதா மாயாண்டி நுழையுதா மாயாண்டி சுடலதா பொலையமவா முன்னா சுடலதா வாரப்போ கனகமணி கட்டிலில கட்டி மாவா தூங்குதா அஞ்சன மெத்தையில பொலையமவா மாவு செக்கி மல்லாக்க படுத்திருக்கும் மாவு செக்கி அன்னை இங்க வருவா கண் முழிச்ச மாவு செக்கி அண்ணா சந்து தூங்குதா
எரிகிறதும் மாவு சக்கி தூங்குறதும் கைவிளக்கு எரிகிற கட்டி மாவா உறங்குற திருவிளக்கு எரிகிற செல்லம்மாவா உறங்குற மாயா பேர்பட்ட எதக்கியத்தான் சிறை அழித்து பார்க்கணும் உலகம் அவ எதக்கியத்தான் கருப்பழித்து பார்க்கணுமே 1000 தொட்டி சொருவத்தில ஒரு சொருவம் எடுக்கா இலுமிச்சம் பழம் போ எடுக்கார சொருவமே மாவு சக்கி மேல போய் கனியாக பாயுதாரே கனியாக பாயுதாரே கனிய கண்ட மாவு சக்கி இலுமிச்சம் பழம்னுதான் கையால தூக்குதா கண்ண முத்தம் கொடுக்கா கையால தூக்கும் போ ஐயாவான மாயா மாவு சக்கி உடலில உருளுதார பிறழுதார பிறண்டெடுத்த மாயா கருப்பா அழிக்கா சிறை அழித்த மாயா அண்ணி அண்ணா மலவேளைக்கு பாயுதார முடியுதையோ காவல் செய்த தோழிமார்கள் எனக்கு முன்னாலே சொல்லாம போறார்களே அதுல ஒரு செங்காமலம் மாவிதைக்கு பக்கத்தில இருந்தவ முகம் பாக்கா அக்கா அக்கா மாவியே பட்டு அழிஞ்சது பொறுமையி வடிஞ்சது அக்கா அக்கா மாவியே தலையோ ஒலஞ்சது என்ன தலையோ ஒலஞ்சது தாளாம்பு வாட்டம் என்ன உனக்கு தாளாம்பு வாட்டம் அந்த காவல்ல இருந்த செங்காமல தோழியானவா ஆமையா கொலைய மகள் மாவு செக்கியை பார்க்கும்போது அலங்கோலமாயிருக்கா இருக்காள அலங்கோலத்தை கண்ட செங்காமல தோழி கேட்காள் அக்கா மாவு செக்கி ஆடை போல இந்ததென்ன கண்ணி இளமானே அங்கங்கள் பதர்வதென்ன கண்ணி இளமானே அங்கங்கள் பதர்வதென்ன கண்ணி இளமானே வாங்கம் பதர்வதென்ன கண்ணி இளமானே மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளமானே மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளமானே
உங்க மாறுபாட்டோ இருப்பதென்னே கண்ணியிளமானே வேறுபடா சதிரமெல்லாம் கண்ணியிளமானே கண்ணியிளமானே வேறுபட்டு இருப்பதென்ன கண்ணியிளமானே வேறுபட்டு இருப்பதென்ன கண்ணியிளமானே கண்ணியிளமானே மறுபட்டோ இருப்பதென்ன மறுபட்டோ இருப்பதென்ன கண்ணியிளமானே பொட்டுமே அழிந்திருக்க கண்ணியிளமானே கண்ணியிளமானே பருவமையி வடிந்திருக்க கண்ணியிளமானே பருவமையி வடிந்திருக்க கண்ணியிளமானே கண்ணியிளமானே பொட்டு வாடிந்திருக்க உங்க பொட்டு மாடிந்திருக்க அக்கா மாவுஜைக்கு ஏசக்கிய கூந்தல் உழைஞ்சதென்ன என்ன என்னக்கா கொழுந்து பூவாட்டம் என்ன என்னக்கா என்று செங்காமலம் மாவுஜைக்கியிடம் கேட்கும் போது கேட்ட போது அப்பம் போலைய மகளான மாவுஜைக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுதா அடியே செங்காமலம் ஏம்மா சாமாதி சாமம் போல் போல நான் ஒரு கனவு கண்டேன் நான் கண்டேன் அம்மா என்னுடைய மார்பிலை எலுமிச்சம்பழம் போல பழம் போல என் மார்பிலை விளக்கண்ட கண்டேன் அம்மா கனிய கண்ட மாவுஜைக்கு ஆவலோடு கன்னத்திலே வச்சேன் அம்மா அக்கா மாவுஜைக்கு ஏசக்கிய அது எலுமிச்சம் பழம்னு நினையாத அக்கா அந்த ஈசமவனே வந்திருக்கான் அக்கா சிறையளித்தது அந்த பண்டாரம் தான் பண்டாரம் அக்கா மாயா வடிவத்தில் வந்திருக்கான் ஆண்டி ஆமோ உன்னை கருப்பளிச்சிருக்கான் அந்த கள்ள வந்து கருப்பளிச்சிருக்கான் அப்பந்தான் புலையமாவா சொல்லுதா ஆமோ இங்க நடந்த செய்தி எங்க அப்பங்கிட்ட சொன்னீன்னா சொன்னேன் ஆனா உன்னையும் வெட்டுவான் என்னையும் வெட்டிடுவான் காத்த கண்டதில்ல கருப்ப கண்டதில்ல இல்லையா தங்கச்சி அதனால உத்த செய்தி எங்க அப்பங்கிட்ட சொன்னீன்னா சொன்னேன்னு வச்சுக்கோ உன்னை கொல்லாம விட மாட்டான் போலைய ரகசியத்தை சொல்லாம உன் வீட்டுக்கு போமா தங்கச்சி என்று புலையமா மாவுசைக்கு சொல்லவும் சொன்ன போது காவல் செய்த செங்காமல தோழியானவாள் கதவை திறக்கா தாலி புலையம் உறவாள நீட்டிக்கிட்டு நிக்கான் தலைவாசல்ல செங்காமல தோழிய எம்மவா மாவுசைக்கு எப்படி இருக்கா என்று தாலி புலையம் கேட்கவும் கேட்ட போது அப்பந்தான் சொல்லுகிறா செங்காமலம் என்ன சொல்லுதா எங்க அக்காளான மாவுசைக்கு காத்து இல்ல கருப்பு இல்ல கிடையாது ஐயா அங்கத்துக்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாது ஐயா 8 நாள் காவல் காத்தோம் ஈ வந்து ஒட்டல எறும்பு வந்து கடிக்கலிய அதனால் பாதுகாத்து வச்சிருக்கோம் என்று செங்காமல தோழி சொல்லிவிட்டு அவா வீட்டுக்கு போனாள் அன்னை கையளித்த நாள் முதலாக பழையம்மாவா மாமா நங்கை கொலை மறந்து நலிகிய மயக்கமாக இருக்கா ஐயா இது தகப்பனுக்கு தெரியாத ரகசியம் அப்படி கர்ப்பமான காலத்தில் இந்த
காளி பொலையனை கருவறுக்க வேண்டும் என்று வேணுமென்று சிறையளித்த மாயாண்டி மலை விலையிலே போய் நிக்காரு அப்படி மலை விலையில் நின்ன காலத்தில் காளி பொலையனுடைய வளவில அண்ணா பொலையமாறு கோட்டமெல்லாம் கூடுதார மலவளைய தெளிக்கணுமே மாசிலது விடவு வேணும் மாசிலது செய்ய வேணும் அம்மா தெளிக்கணுமே விடவு வேணும் மாசில்லாத விடவு வேணும் பழையமாரே கொட்ட காக்காச்சி மலை வேலைக்கு கண்ணாடி சோலைக்கு குத்தி விளக்கித்தானே பழையர்களும் வருவார்களாம் வந்ததொரு பழையம்மார்கள் காடு வேட்டி ஒதுக்கி கருவங்காட்ட தீவா போட்டு கட்டைகளை சுத்துக்கு வேலி போட்டா வேலி போட்ட வேளையிலதான் பச்சை நல்ல மூங்கல் வெட்டி காக்காச்சி மலை வேளையில் பரணு ஒண்ணு போடுதார பரணம் போட்ட வேளையதில மாசு செய்ய வேணும் என்று பழையமாறு கூட்டமெல்லாம் ஆறு நல்ல உழவுழுது ஆடு கொண்டு கிடமறித்து யாரு நல்ல உழவுழுது இரமமாடு கடமறித்து பத்து நல்ல உழவுழுது பசுவமாடு கடமறித்து கடமறித்த வேளையிலதான் காடக்கண்ணி கேழ்வரவு கருந்தனையும் செந்தனையும் அந்த மலை விலையில் விதைக்காரே பழையமாறு கூட்டந்தான குத்தி வேளையிலதான் அளவை தரிஞ்சி வைத்தா இஞ்சி வைத்தா அங்க இலுமிச்சங்கண்கள் போட்டா வட்டிக்கு பணமும் வாங்கி ஆளக்கண்ணு போடுவாரா பழையமாறு கூட்டந்தானே கடத்துக்கு பணமும் வாங்கி கரும்பு தோட்டமாக்குவாரா எதிர்த்த வீட்டில் பணமும் வாங்கி கடலை தோட்டம் போடுதாரே கண்ட மாசிலத்தான் அந்த பழையமாறு செய்து வாரா மாறு செய்து வாரா
பருவமாக பருவமழை பெய்யுதையா பருவமழை பெஞ்ச போது விதைச்ச முளைகள் எல்லாம் அது பயிராக வருகுதையா அது பயிராக வந்ததெல்லாம் அது பலனாக வருகுதையா பலம் கொடுக்கும் வேலை அப்பனான மாயா பலவிளையா அழிக்கணும் அழித்த மின்னா பாதி பெரும் போல பலவிளைக்கு வருவான் மாயாண்டிய பிடிப்பான் பலவிளையில் நிறுத்துவான் மானாக வேடம் கொண்டு மாசில அழிக்குறா கரடி போல ரூபம் கொண்டு காட்ட அழிப்பார் ஆனை போல் வேடம் கொண்டு இருக்கும் கரும்புகளை சக்கையா தள்ளுத ஆண்டவன் மாயா பன்றி போல் வேடம் கொண்டு பன்றி போல வேடம் கொண்டு அந்த கடலை விளையாளிக்கார முத்து மரண வெட்டி இறங்குதான் மலவிளைய பாக்காரே மலவிள மாதிலெல்லாம் மாயத்தில் அழிஞ்சிருக்கு இட்டதொரு மாதிலெல்லாம் காடெல்லாம் அழிஞ்சிருக்கு எதைக்கு முத்து முன்னாலே கூட்டந்தான் மலவிளையில் பறக்குதே பறக்குகிற ஈகளை அந்த எதைக்கு முத்து பார்க்க வாங்கி வாங்கி வாழைத்தோட்டம் போட்டா வாழைத்தோட்டம் கொலை தள்ளுனது கொலை தள்ளுன ஓதி கொலை தள்ளுன வாழை குறுத்து வெட்டா வெட்டி இருக்க ஆமா கடலை கொலை இருக்கு கடலைய காங்கலிய காங்கலிய கரும்பு தோட்டம் ஆமா
கரும்ப சக்கையா குமிஞ்சிருக்க குமிஞ்சு கிடக்க குமிஞ்சு கிடக்க என்று எதைக்கு முத்து பழையன் காட்ட பார்த்தான் 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 சுத்தி பார்த்தான் காடு வெட்ட முதல் பாலா போயாச்சு போயாச்சு போயாச்ச இட்ட மாத்தில் அழிஞ்சு போச்சு என்று எண்டே எதைக்கு முத்து பெரும் புலையனானவன் ஆமையா காவில்லை இருந்தவன் வீட்டுக்கு ஓடியாரா ஓடி வாரான் ஓடி வந்த எதைக்கு முத்து புலைய புலையம் புலைய புலையமார்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அண்ணா புலையமார்களா புலையமார்களா காக்காச்சி மலை வேலை தேக்கம் குத்தி காடு 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 இட்ட மாதத்துல எல்லாம் ஈ வந்து அழிக்க அண்ணா ஆமையோ காடு வெட்ட மாதத்துல எல்லாம் பலன் இல்லாம அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்ச அழிஞ்சு போச்ச அதனால மலை வேளையில ஈ வந்து மேயுது மேயுத அண்ணா அந்த ஈய விளக்குனால் இட்ட மாதத்தில் கை கூடும் என்று எண்டே எதைக்கு முத்த புலையன் புலையமார்கள் இடத்திலே சொன்ன போது புலையமார் கூட்டங்களால் நினைக்கி என்ன நினைக்கிறார்கள் நீ விளக்க வேணுமா பெரும் போல மாதிரத்தில் வல்லவன் மைச்சி மேலில் கட்டி அண்ணனை போய் அழைக்கணும் புலையமாறு கூட்டமே காளி நல்ல புலையன புலையர்கள் அழைக்கவா அண்ணா அண்ணா வெறும் போல காக்காச்சி விலகில கண்ணாடி சோலையிலே தேக்கங்குத்தி விலகில இட்டதொரு மாசில வந்து அழிக்குதா விளக்க வேணும் புலையர்களும் சொன்ன போதே பெரும் புலையன் சொல்லுவானே புலையமார்களா புலையமார்களா அண்ணமார்களா தமையமார்களா தமையமார்களா மாமமார்களா மச்சாமார்களா மச்சாமார்களா அன்னைக்கு மாந்திரம் வச்சிருக்கும் என்று என்ன மதிக்காம இருந்தியளப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஆபத்து வந்த பிறகு என்ன மதிக்கியலா என்ன அன்னைக்கு நாங்க உங்களை மதியாட்டலும் இன்னைக்கு ஆபத்து வந்துடுது அண்ணா ஆமண்ணா நீங்க இவலைக்கு தரவு வேணும் புலையமா சொன்ன போது புலையன் சொல்லுகிறான் இவலைக்கு தரணுமானா கேட்கிற பொருளை எல்லாம் அள்ளி பணம் செலவு செய்து